Hi, welcome to holisticinvestment.in. Aviva Saral Pension Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் செக்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுப்போம். பட் இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் சிங்கிள் பிரீமியம் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாலே ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுக்கு கேரண்டீட் ரெகுலர் இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதுவும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே கூட உங்களுக்கு இந்த இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயிண்ட் லைஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்கள் ஸ்பவுஸ்க்குமே ஒரு ஸ்டெடி இன்கம்மை நீங்கள் என்ஷோர் பண்ணலாம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காகவே பாலிசியோட கமென்ஸ்மெண்ட் டேட்க்கு அப்புறம் இருக்க 6 monthsக்கு அப்புறம் லோன் அவைல் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். அப்போ லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஆன்விட்டன்டோட டெத் அப்போ ஆன்விட்டி பேமெண்ட் ஸ்டாப் ஆகிடும் அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நாமினிக்கு இல்லை லீகல் ஹேருக்கு அப்படியே ரீபே பண்ணிடுவாங்க. இதே ஜாயிண்ட் லைஃப் லாஸ்ட் சர்வைவர் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் on the death of the last survivor option choose பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ பிரைமரி இல்லை செகண்டரி ஆன்விட்டன் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இறந்தா கூட 100% ஆஃப் த ஆன்விட்டி அமௌண்ட் அப்போவுமே வந்து எந்த ஆன்விட்டன் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு பேயபிள் தான். அவங்களும் இறந்தாதான் அந்த ஆன்விட்டி பேமெண்ட் வந்து சீஸ் ஆகும், லைக் ஸ்டாப் ஆகிடும். அப்புறமா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு ரீபே பண்ணிடுவாங்க. இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது. சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்விட்டி பேமெண்ட் வந்து ஆன்விட்டன்ட் இருக்கிற வரைக்கும் அரியர்ஸில் மந்த்லி இன்கம் மாதிரி அவங்க எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்விட்டியில் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து பேயபிள். இதே வந்து ஜாயிண்ட் லைஃப் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்விட்டி வந்து ப்ரைமரி ஆன்விட்டன்ட்டோ செகண்டரி ஆன்விட்டன்ட்டோ யார் உயிரோடு இருந்தாலுமே அவங்க சூஸ் பண்ண மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ஆன்விட்டி பேயபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலிசியோட கமென்ஸ்மெண்ட் டேட்க்கு அப்புறமா 6 months கழிச்சு நீங்கள் எப்போ வேணால் லோன் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு கன்வீனியன்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு ரெகுலர் ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிடைக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்விட்டி பேமெண்ட் எல்லாமே ஃபுல் டாக்ஸேஷனுக்கு சப்ஜெக்டட் தான். அண்ட் இந்த ஆன்விட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து அக்கௌண்ட் பண்ணலை. இது ஒரு ஃபிக்ஸட் ரேட் தான் அண்ட் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஆன்விட்டி செலக்ட் பண்ணுறதுக்குமே. இதெல்லாமே ஒரு ட்ராபேக். நீங்கள் இதை மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றினா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரி நல்ல ரிட்டர்ன் வருமா அப்படின்றத வச்சு தான் நம்ம இதில் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் வர ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் செனாரியோக்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேல் இந்த பாலிசியில் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் 1 லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஆனுவல் ஆன்விட்டியாக 1.56 lakhs கிடைக்குது. ஆனால் அவங்க டெத் அப்போ அந்த 25 lakh பர்ச்சேஸ் ப்ரைஸ் நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 yearsன்னு அசியூம் பண்ணும்போது இந்த கேஷ் ஃப்ளோட IRR 6.16% வருது. அப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சப் ஆப்டிமலாக தான் இருக்குது. மோர் ஓவர் இந்த ஆன்விட்டி அமௌண்ட் ஒரு பாலிசியோட என்டையர் லைஃப் டைமுக்கு ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால ஒரு ரைசிங் லிவிங் காஸ்ட் இல்லை ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. இன்னொரு சிக்னிஃபிகண்ட் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபண்ட்ஸ் வந்து லாக்அப் ஆகிறது தான். இந்த பிளான் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கார்பஸை சில ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை டெத்தில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லிமிட்டேஷன் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ், ஃபிக்ஸட் ஆன்விட்டி, இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணாமல் இருக்கிற ஃபிக்ஸட் ஆன்விட்டி அண்ட் ஃபண்ட்ஸ்க்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்ன்னு இந்த எல்லா காம்பினேஷனையும் வச்சு பார்த்தா ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்குன்னு எடுக்கும்போது இந்த பாலிசி ஒரு இன்எஃபிஷியன்ட் சாய்ஸாக தான் தெரியுது. நம்ம நினச்ச மாதிரி ஒரு லாங் டேர்ம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை இந்த பாலிசியால்
டேக் கேர் பண்ணிக்க முடியுன்ற ஒரு டிசைரபிள் அவுட்கம் வராததுனால நம்ம வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக ஆல்டர்னேட்டிவாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்சுவலி இருக்குது மார்க்கெட்டில். அவிவா பாலிசியோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அதை விட ஒரு கேரண்டீட் இன்கம், கிரேட்டர் லிக்விடிட்டி கொடுக்கக்கூடிய நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS, இதில் 8.20% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுறாங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDலையுமே 7 to 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுறாங்க. RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் கரண்ட்லி 8.05%, அதுவும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவிவா பாலிசியோட ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே இவங்களுக்குமே ஒரு மெயின் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனால் இருக்கிற ரைசிங் எக்ஸ்பென்சஸை அட்ரஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான். ஏன்னா இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் மாதிரி தான். ஏன்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஒரு சஸ்டெயினபிளாக ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எதில் ஈக்விட்டி அண்ட் டெப்டோட காம்பினேஷன் இருக்கோ அது ரொம்ப முக்கியம் ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்காக. ஸோ நம்ம அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்போ எப்படி 25 lakhs வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் யூஸ் பண்ணி 1.57 lakhs ஆனுவல் ஆன்விட்டிக்கு வந்து ஜென்ரேட் பண்ணோமோ அவிவா பாலிசியில், அதே வந்து அந்த கார்பஸ் எடுத்துக்கலாம். பட் இங்கே இந்த கார்பஸை நம்ம ஈக்விட்டி அண்ட் டெப்ட் 60:40 ரேஷியோவில் நம்ம அலோகேட் பண்ணுறோம். 15 lakhs ஈக்விட்டியில் க்ரோத்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். 12% per annum ரிட்டர்ன்ஸ் அசியூம் பண்ணலாம். 10 lakhs டெப்ட்க்கு அலோகேட் பண்ணுறோம் ரெகுலர் இன்கம்காக. இங்கே 6% per annumனு அசியூம் பண்ணிக்கிறோம் ரிட்டர்ன்ஸ். இப்போ வித்ட்ராவல் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எப்படி அவிவா பாலிசியில் நம்ம ஆன்விட்டி அமௌண்ட் 1.57 lakhs இருக்கோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணுறதுக்காக எவ்ரி 5 years 6% நம்ம வித்ட்ராவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஈக்விட்டியில் ரெகுலராக நம்ம ஒரு பே அவுட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பீரியாடிக்லி டெப் போர்ஷனை ஈக்விட்டிலேருந்து ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 871 ஈக்விட்டி போர்ஷன் மொத்தமாகவே டெப்க்கு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிடுறோம், இன்னும் கிரேட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு அந்த ஏஜில். ஸோ இந்த டிரான்சிஷன் இருந்துமே உங்கள் கார்பஸ் இன்டாக்டாக இருக்கும். அப்போவுமே ஏஜ் 85ல் 44 lakhs வரைக்கும் நீங்கள் இவ்வளோ வருஷம் வித்ட்ரா பண்ணியிருந்துமே நீங்கள் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியும் அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் 85ல் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு 44 lakh வரைக்கும் ஒரு கார்பஸ் வர மாதிரி இதில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோட பொட்டன்ஷியலை ஹைலைட் பண்ண முடியுது. எஸ்பெஷலி ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடைக்கிறதுக்கும் உங்கள் கார்பஸ் ஒரு லைஃப் டைம்கே லாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 60:40 ரேஷியோ அண்ட் அசட் ரியலோகேஷன் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு பர்சனலைஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன நம்ம அனலைஸ் அவிவா சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா. ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம்ன்றது நம்ம லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணுவோம் இல்லை நம்ம அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மாதிரி எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியம். அவிவா பாலிசியில் ரெகுலர் இன்கம் கொடுத்தாலுமே நம்ம ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சியை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக அது இல்லை. அண்ட் ப்ரைமரி லிமிட்டேஷனே இந்த பாலிசியில் ரிஜிடிட்டி தான். ஸோ ஒரு ஃபிக்ஸட் ஆன்விட்டி கொடுக்குறாங்க, ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடையாது, கார்பஸ்க்கு ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ரைசிங் எக்ஸ்பென்ஸ் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் டிமாண்ட்ஸை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இந்த பாலிசி நம்ம எடுத்தோன்னா. இதே ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ரெகுலர் ரீபேலன்சிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளெக்சிபிளாக எஃபெக்டிவாக நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை ஓவர் டைம் கம்பேட் பண்ணலாம். பட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ட்ராபேக் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆன்விட்டி பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டு ஈக்விட்டி அண்ட் டெப்ட் அலோகேஷன் பேஸ் பண்ணி அது உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கோல் பேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமுக்கே அந்த கார்பஸ் வந்து நிலச்சிருக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரொம்ப க்ரூஷியல். பட் ட்ரெடிஷ்னல் ஆன்விட்டி ஒரு பென்ஷன் பிளான் எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.